ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் தீபாவளிக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு மில்க் ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 25 நிமிஷம் ஆகும். அது ஃபுல்லாகவே அடுப்பு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சே செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்தோமோ அதில் பாதி அளவுக்கு ஜீனி. நான் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டேன். ஜீனி சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணும்போது ஜீனி உருகி தண்ணி விடும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக ஆயிரும். இப்போவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி கரண்டியில் எடுத்து போடும்போது மொத்தமாக விழணும். ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு ஸ்பூனால் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா மேலே நல்லா ஈவனாக வர்றதுக்காக ஃப்ளாட்டான ஒரு கிண்ணத்துக்கு கீழே நெய் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ஈவனாக வந்துடும். 4 இன்க்ரீடியன்ட் தான். ரொம்ப நேரம் அடுப்பு முன்னால் நிற்க வேண்டாம். 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் தான் ஆகும் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு. கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நட்ஸ் மேலே தூவிட்டு அதையும் லைட்டாக அழுத்திட்டு இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். 3 ஹவர்ஸ் ஆயாச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பீஸ் போடுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். எதை வச்சு பீஸ் போட போகிறீங்களோ அது மேலேயும் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்டியான மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு.